அதனால அவரை பத்தின கேள்வி அவர்கிட்டையும் அவங்க கட்சிக்காரங்க கிட்ட கேட்கணும். எங்க கிட்ட வந்து எங்க கட்சியை பத்தி எங்க கூட்டணியை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு தான் தேர்தல் தேதி அறிவிக்க இருக்கிறாங்க 4 மணிக்கு. எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நிச்சயம் நடக்கும். எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேங்க. அதனால இந்த தேர்தல் நிச்சயமாக ஒரு மாற்றமான ஒரு தேர்தலாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் நல்லது நடக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களுக்கு நாங்க துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். முதல் முறையா திரைத்துறையிலிருந்து விஜய் தேர்தலை சந்திக்கிறார். முதல் முறையாவா? புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா, கேப்டன் எல்லாம் எவ்வளோ பேர் பார்த்தாச்சு. முதல் முறைன்னு சொல்லாது, சரிங்களா? அதனால அவரை பத்தின கேள்வி அவர்கிட்டையும் அவங்க கட்சிக்காரங்க கிட்ட கேட்கணும். எங்க கிட்ட எங்க கட்சியை பத்தி எங்க கூட்டணியை பத்தி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுருக்காங்க, தொகுதி அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள அதை நீங்க எப்படி யார் சொல்றாங்க? எல்லாருமே அது கூடுதல் தொகுதி இதெல்லாம் ஏசி எங்களுக்காக பதில் சொல்ல முடியாது. நான் அப்படியெல்லாம் யாருமே அப்படி கிடையாது. இந்த கூட்டணி பலமான ஒரு கூட்டணியா இருக்கு. இஃப்தார் நோன்பு விருதுல கூட்டணி கட்சியை சேர்ந்து எல்லாரும் பங்கேற்றாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஓரிரு நாட்களில நிச்சயமாக யாருக்கு எவ்வளவு நம்பர் எந்த தொகுதி என்பது அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு எங்கள் குழு சென்று வேட்பாளரையும் வெகு விரைவில் அறிவிக்கும். நிச்சயமாக எப்பயுமே தேமுதிக தனிச்சு போட்டிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தேர்தலிலும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை தேர்தல்களிலும் போட்டிட்டு இருக்கோம். உறுதியாக இந்த முறையும் இந்த தேர்தலையும் தேமுதிக சார்பாக போட்டியிடுவோம். இல்லை, எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே அதை விரும்புறாங்க. நான் போட்டியிடணும், விஜய் பிரபாகர் போட்டியிடணும், எல்லார் கருத்தும் அது இருக்குங்க. ஆனாலும் பொறுத்து இருங்க, பாருங்க எங்களுக்கு எத்தனை தொகுதி கிடைக்குது, எந்த தொகுதி கிடைக்குது, நம்பர் எவ்வளோ கிடைக்குது. அதுக்கு பிறகுதான் எந்த தொகுதியில் யார் வேட்பாளர்ன்றதை நாங்களே உரிய முறையில்